வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்திகேஷ். இந்த வீடியோ நமக்கு போகிறோம்னா பைத்தான் அட்வான்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னடா பைத்தான் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு கேம் விளாட்றோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நான் அமாங்கஸ் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆன்லைன் கேம். ஸோ அதுக்கும் பைத்தானுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் அமாங்கஸ் கேமோட கேரக்டர் பைத்தான் யூஸ் பண்ணி இப்படி ட்ராப் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அமாங்கஸ் கேமோட கேரக்டரை இப்படி ட்ராப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான மாடியூல் தேவை. ஸோ அந்த மாடியூலோட நேம் டர்ட்டில். இந்த மாடியூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கோடிங் ரன் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு அமாங்கஸ் கேரக்டரை நம்ம இப்படி பைத்தான் மூலமா ட்ராப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு தேவையான மாடியூல் டர்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு அதோட பேசிக்ஸ் பார்த்தோம்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு அந்த டர்ட்டில் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் மாடியூல் நேம் டர்ட்டில். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ டர்ட்டில் அப்படி கொஞ்சம் பெரிய வார்த்தையாக இருக்குது. நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே உருவாக்குற வேரியபிள் கே அப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம் எப்பவுமே. ஸோ ஈக்குவல் டு சைன் போட்டுட்டு டர்ட்டில் டாட் இங்கே கேப்ஸ் டி போடணும். ஸோ கேப்ஸ் டி டர்ட்டில் ஃபங்க்ஷனாக நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ டர்ட்டில்ங்கிற மாடலில் நம்ம இப்போ கேங்கிற வேரியபிள் ஈக்குவல் டு சைன் மூலியமாக நம்ம ஈக்குவல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த டர்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கொயர் ஸோ ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, கே டாட் பென் சைஸ் அப்படி ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே இப்போ அமாங்கஸ் இது பார்த்தீங்கன்னா ட்ரையல் பார்த்தோம்ல, அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு பென் மாதிரி ட்ராப் பண்ணுச்சு அந்த அமாங்கஸ் கேரக்டரை. ஸோ இப்போ அந்த பென்னோட சைஸ் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் இப்போ ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன். 5 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இன்னொரு கமாண்ட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு பென் ஸ்கொயர் ட்ராப் பண்ணுறதுக்கு ஃபார்வர்டாக மூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ கே டாட் ஃபார்வர்ட். இதில் ஃபார்வர்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ இங்கே 100 அப்படின்னு கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், அந்த கோடிங் ரன் பண்ணலாம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் இன்னொரு ரன் பண்ணுறேன், ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைட் கோடு ஃபார்வர்ட். ஸோ இப்படி தான் ஃபார்வர்டாக மூவ் ஆகும். ஸோ ஃபார்வர்டாக டக்குன்னு மூவ் ஆகிடுச்சு. இப்போ அந்த டிஸ்பிளே நிற்க வைக்கணும். ஸோ இப்போ 3 பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த டிஸ்பிளே டக்குன்னு நம்மளுக்கு எக்ஸிட் ஆயிடுது. ஸோ இதுக்கு ஒரு கமெண்ட் என்ன பண்ணணும்னா, கே டாட் ஸ்க்ரீன் டாட் எக்ஸிட் ஆன் கிளிக் அப்படி ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ இது என்ன கமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த விண்டோ நம்ம கிளிக் பண்ணக்கப்புறம் எக்ஸிட் ஆனால் போதும் அப்படி ஒரு கமெண்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ இதான் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த விண்டோ நின்றுச்சு. நெக்ஸ்ட் இந்த பென் சைஸ் 5 கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபார்வர்டில் மூவ் ஆகுது. ஸோ இதுதான் ஃபார்வர்டில் மூவ் ஆகுது. இப்போ நம்ம ஸ்கொயர் ட்ராப் பண்ணணும், என்ன தேவைப்படணும்? ஸோ ஃபார்வர்டாக மூவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் லெஃப்ட் டர்ன் பண்ணணும். ஸோ ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். இங்கே கே டாட் லெஃப்ட் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு, ஸோ லெஃப்ட் இங்கே இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் டிகிரி பேஸ் பண்ணி வரும். அப்புறம் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ இப்போ லெஃப்ட் 90 டிகிரி அப்படின்னு கொடுக்க போகிறோம். வேல்யூ கொடுக்க போகிறோம் 90. நெக்ஸ்ட் இப்போ 90 டிகிரி திரும்பிடும் பென் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அது கொஞ்சம் ஃபார்வர்ட் மூவ் ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு, ஃபார்வர்டு அதே சேம் 100. ஸோ ஸ்கொயர் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 100 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு அந்த பென் நார்மலாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்வர்டாக மூவ் ஆச்சு 100. நெக்ஸ்ட் லெஃப்ட் எடுத்தனால லெஃப்ட் 90 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்வர்டாக மூவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன தேவைப்படும், அதே மாதிரி 90 டிகிரி திரும்பி லெஃப்ட் 90 டிகிரி போட்டுட்டு ஃபார்வர்ட் மூவ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் கே டாட் லெஃப்ட் 90.
ஸோ நெக்ஸ்ட் சேம் ஃபார்வர்டு வந்து 100 மூவ் ஆகணும் பிகாஸ் இந்த ஸ்கொயர் ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். கே டாட் ஃபார்வர்ட் 100. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி ஒரு கமெண்ட் கொடுத்துடலாம். கே டாட் லெஃப்ட் 90, கே டாட் ஃபார்வர்ட் 100. ஓகே, இதை ரன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்களேன், நமக்கு பென் வந்து ஃபார்வர்டு மூவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெஃப்ட் 90 டிகிரி திரும்பி இருக்குது. நெக்ஸ்ட் ஃபார்வர்டு மூவ் ஆயிருக்கு, லெஃப்ட் 90 டிகிரி. இதே மாதிரி வந்து நமக்கு வந்து இப்போ ஸ்கொயர் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. நம்ம டர்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கொயர் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே கலர் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங் நம்மளோட கோடிங் போயிடலாம். இங்கே வந்து கே டாட் ஃபில் கலர் அப்படி ஒரு கமாண்ட் இருக்கும். அங்கே போயிட்டு அந்த பேரன்சிஸ்குள்ளே நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன். ONG. ஓகே, ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா கே டாட் பிகின் ஃபில் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து ஃபில் கலர் வந்து ஆரஞ்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து எனக்கு வந்து அந்த கலர் வந்து பிகின் ஆகணும், அதாவது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி ஃபைனலாக நம்ம ஸ்கொயர் ட்ரா பண்ணக்கப்புறம், அதாவது கடைசி இந்த கமெண்ட் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணணும்னா கே டாட் எண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கணும். அந்த கமெண்ட் எதுக்குன்னா, எனக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கலர் வந்து எண்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து கடைசியாக கொடுக்குறோம். ஸோ ரன் பண்ணிடலாம். இங்கே வரலேன், நமக்கு வந்து ஸ்கொயர் ட்ரா பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கலரும் கொடுத்துருச்சு. ஸோ டக்குன்னு வந்து ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. நம்ம இதுக்குள்ளே வந்து நிறையா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே ரெட் மாற்றிக்கலாம். ஓகே, ரெட். ஸோ இங்கே ரெட் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கொயர் வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு. டர்ட்டிலில் வந்து நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ கே டாட் அப்படின்னு கொடுத்தாலே இங்கே வாங்க நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து. இப்போ ரைட், பேக்வேர்ட், பிகின் ஃபில், என் ஃபில், ஃபார்வர்டு, லெஃப்ட்டு, பேக்கு, பென் சைஸு, பென்னு, கெட் ஸ்கிரீன், ஸ்பீடு, இந்த மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பீட் செக் பண்ணலாம். ஓகே, ஸ்பீடு வந்து ஸ்பீடு என்ன கொடுக்கலாம்னா ஒரு 10 கொடுக்கலாம், அதாவது பென்னோட ஸ்பீடு. ஸோ நம்ம டக்குன்னு வந்து அந்த பென் வந்து ஃபாஸ்ட் மூவ் ஆகிடுச்சு. ஸோ நார்மல் வந்து 1. ஸோ அதே ரன் பண்ணிடலாம் பாருங்களேன். ஸோ நம்ம டர்ட்டில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸு அப்புறம் டிஃப்ரெண்ட் ட்ராயிங்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ டர்ட்டிலோட பேசிக்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அமாங்கஸோட கேரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த அமாங்கஸோட கேரக்டர் வந்து நம்ம ஒரு கோடிங் வந்து வைக்கிறோம். ஸோ இந்த கோடிங் லைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 50 to 70 லைன்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அமாங்கஸ் கேரக்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அமாங்கஸ் கேரக்டர். இது வந்து மேஜராக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாடி இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக் இருக்குது. ஸோ இந்த 3 ஐட்டமை நம்ம வந்து ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெஃப் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணோம்னா டெஃப் அப்படின்னு போட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ டெஃப் பாடி அப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி டெஃப் கிளாஸ். ஸோ ஃபைனலாக டெஃப் பேக்கப், அதாவது பேக். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம 3 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த கேரக்டரை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம்னா நார்மலாக நம்ம வந்து மாடல் வந்து தேவை. ஸோ மாடல் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் டர்ட்டில் அப்படின்னு மாடல் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா 4 வந்து டிக்ளேர் பண்ணுறோம். 4 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா பாடி கலர், நெக்ஸ்ட் பாடி ஷேடோ, பாடி கிளாஸ் கலர் அண்ட் கிளாஸ் ஷேடோ. ஸோ பாடி கலர் இப்போ வந்து நம்ம அமாங்கஸ் கேரக்டர். ஸோ இங்கே ஒரு சாம்பிள் வச்சுருக்கேன். இந்த அமாங்கஸ் கேரக்டர் வந்து சியான் ப்ளூ. ஓகேவா? ஸோ இந்த பாடி கலர்னால் நமக்கு இந்த சேஞ்ச் வந்து இப்போ ரெட்டு வச்சுருக்கோம். ஸோ ரெட்டை நம்ம ரன் பண்ணி பார்த்தாச்சு. இங்கே நம்ம பாடி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாடி ஷேடோ வந்து எதுவுமே தேவையில்லை. ஸோ நம்ம அந்த சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் கலர் வந்து, ஸோ இங்கே வந்து நம்ம கோட் கொடுத்துருக்கோம். நம்ம கோடும் கொடுக்கலாம். நம்ம வந்து இப்போ ரெட் இப்படி கொடுத்துருக்கோமோ நம்ம ஆரஞ்சு இந்த மாதிரி நிறையா கலர் கொடுக்கலாம். ஸோ இது என்ன கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லைட் ப்ளூ. ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ கோடு வந்து நம்ம வந்து இங்கே நம்ம வந்து கலர் கோடாக கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா கேங்கிற வேரியபிள் நம்ம நார்மல் டிக்ளேர் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம டர்ட்டில் வந்து ஃபங்க்ஷனாக அப்புறம் டர்ட்டில் அப்படி பாஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா பாடி ட்ராப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோட பாடி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாடி மட்டும் ட்ராப் பண்ண போகிறோம். நார்மலாக என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் வந்து பென் சைஸ் வந்து நம்ம வச்சுக்கிறோம். அதாவது பென் சைஸ் வந்து 20 அப்படின்னு வச்சாச்சு. ஸோ பென்னோட ஸ்பீட் தேவையில்லை. ஸோ அதனால் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். ஹேஷ்டேக் போட்டால் அது கமெண்ட்ஸ், அது ஓகே.
நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபில் கலர் வந்து பாடி கலர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே டிக்ளேர் பண்ண மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பாடி கலர் வந்து ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம எப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிகின் ஃபில் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிகின் ஃபில். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி நம்ம இங்கே இந்த கமெண்ட்ஸ்லேருந்து நம்ம கலர் வந்து பிகின் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ரைட் ஃபார்வர்ட் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இமேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரைட் 90 டிகிரி எடுக்கணும், நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் 50 மூவ் ஆகணும், ரைட் இந்த மாதிரி நம்ம ஒன்றா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து தான். ஸோ எத்தனை டிகிரி திரும்பணும், என்ன டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும் அதே மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள் ஹெட் வந்து கர்வ். ஸோ இந்த ஹெட் கர்வ் இருக்குல்ல, இதுக்கு ஒரு கமாண்டு. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம வந்து யோசிச்சதை ஒரு இமேஜை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாதிரி கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, பாடி வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெஃப் கிளாஸ், அதாவது கிளாஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி கேடட் அப்பு, அதாவது பென் வந்து அப் போகணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ரைட் வந்து 230 டிகிரி ஃபார்வர்டு. ஸோ இதே மாதிரி 7 கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பேக் பேக். இந்த அமாங்கஸ் கேரக்டரோட பேக் பேக் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கே நம்ம வந்து ஒரு 5 கமெண்ட்ஸ் 6 இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இங்கே மாதிரி ரைட்டு நான் இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன கமெண்ட்ஸ் மட்டும்தான் இதெல்லாம் இங்கெல்லாம் வந்திருக்கு. ஃபில் கலரு, பிகின் கலரு, டவுன், ஃபார்வர்ட், சார் எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்குன்னா சர்க்கிள். ஸோ நம்ம இங்கே வந்து இப்போ பாருங்களேன் k.circle அப்படி கிரியேட் பண்ணானே இங்கே என்ன வந்து இங்கே வருது ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நம்ம டவுனர் அமுக்கும் போது செல்ஃப், ரேடியஸ், எக்ஸ்டென்ட், ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம செல்ஃப் எவ்வளோ டிகிரின்னு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ், அதாவது சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ k. அப்படின்னு கொடுத்தோடனே நிறைய கமெண்ட்ஸ் வரும். எனக்கு சொன்னது தான் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து ஒரு இமேஜ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோம்னா நம்ம 3 ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ணுறோம். பாடி ஃபங்க்ஷன், கிளாஸ் ஃபங்க்ஷன், பேக் ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு ஃபைனலாக இங்கே ஒரு கமெண்ட் கொடுக்குறோம் k.screen.exit on click. ஸோ அந்த விண்டோ வந்து நான் எப்போ கிளிக் பண்ணுறேனோ அப்போ எக்ஸிட் ஆனால் போதும் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த கோடிங் ரன் பண்ணிட்டோம். நான் இங்கே வந்து பாடி கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். இங்கே வந்து க்ரீன் மாற்றிடலாம். ரன் பண்ணிடலாமா? எஸ், ரன். இங்கே பாருங்கள், ஓகே, பாடி கலர் க்ரீன் வந்துருச்சு. கிளாஸ் கலர் வந்து மெக்கானிக் கொடுத்த கோட், பேக் கலரும் அதே க்ரீன் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அடுத்து வர பைத்தான் சீரீஸில் வந்து நிறையா லேர்ன் பண்ண போகிறோம். பைத்தான் அட்வான்ஸ் சீரீஸோட பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் பாரில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலன்னா லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப் 1 வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வாட்ஸ்அப் குரூப் 2 க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் ஒரு 100 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நீங்களும் நம்ம டிஸ்கஷனில் சேர்ந்து நம்ம உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.